Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாக, அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளும்படியாக, தேவ தயவும் இரக்கமும் ஆண்டவர் நம்மோடு இன்றும் என்றும் எப்பொழுது காணப்படும்படியாக, இந்த மாதத்திலும் இந்த 5ஆம் மாதத்திலும் இந்த 2வது ஞாயிறன்று நாம் தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அந்த சண்டை ஞாயிற்றுக்கிழமையிலே தேவனுடைய கிருபை நம்மை ஹல்லேலூயா நிரப்பி வழிநடத்தும்படியாக, தெய்வ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும்படியாக, கர்த்தருடைய ஆளுகை நம்மோடு இருந்து நம்மை முற்றுமுடிய நம்மை ஆளுகை செய்யும்படியாகவும் வழிநடத்தும்படியாக இந்த ஆராதனையிலே அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்து இந்த ஆராதனை அநேகருக்கு ஆஸ்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவன் நன்மை செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் தெய்வன் மகிமைப்படுகிறாக. துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நம்முடைய பிரசன்னங்களோடு இருப்பதாக, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய் தந்து ஆசிரியத்து சுஷ்மா தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே எங்கள் யாவருக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தையாய் கர்த்தர் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக, எல்லா நன்மையும் கிருபை எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லோரும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே நன்மைகள் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகும்படியாக, ஆண்டவருடைய நன்மையான ஈவுகளால் ஒவ்வொரு நிரப்பும்படியாக, குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தெய்வ நாமம் தொடர்ந்து உயர்த்தப்படட்டும், மகிமைப்படுகிறாக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை, நமக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். முதலாவதாக ஒரு பழைய பாடல், எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எல்லாம் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தங்கையும் ஆனவர், மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தங்கையும் ஆனவர், மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடும், நீரும் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடும், நீரும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே நல்ல பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே நல்ல பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை அவ்வாறு பூமி யார்
யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே ஆமென். பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம். யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே அந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை நெருங்கி அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை நெருங்கிட அழைத்தீர் பரிசுத்த ஜீவியமே. எல்லாம் சேர்ந்து ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே, இயேசுவே என்ற நான் உயிரே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து உற்சாகமாய் அவர் சமூகத்திலே மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்திலே பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடல் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடலில் சேர்ந்து பாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மறுபடியும் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மழை நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நந்தி 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 நந்தி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். சேர்ந்து பாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயனிக்கும் மருத்துவரே, துதிக்கு பாத்திரரே, துயனிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீ தானையா, என் பிரியனும் நீ தானையா, பலனெல்லாம் நீ தானையா, என் பிரியமும் நீ தானையா. நந்தி 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 நந்தி. சொல்லலாம். நந்தி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம்.
மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா பாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்தவையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தவையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே இயேசுவே ரத்தத்தால் என்னை நீதிமான் மாற்றினீரே. இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமான் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. சேர்ந்து சொல்லலாம். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். வாழ்வுதரும் கூற்று நீரே, வழிகாட்டும் தீபம் நீரே. பாடுவோம். புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர்நிழலே. புயலில் புகலிடமே, கடும் வெயிலில் குளிர்நிழலே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அவங்களோடு சென்று சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மறுபடியும் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று கர்த்தரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோமா? எல்லோரும் எழுந்து நின்று ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம், செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் ஏராளம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்தி எல்லோரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே,
எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மகிமையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே. ஆமென். அவள் ஜீவ ஊற்றே மக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி இரத்தமே மக்கு நன்றி நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. எல்லாரும் சொல்லலாமா? அவருடைய பிரசன்னம் தான் இந்த நாளிலே தேவன் நமக்கு நியமித்து கொடுத்த மாளிகை. இந்த நாளிலே அவருடைய சமூகம்தான் அவர் நமக்கு இந்த நாளிலே நமக்கு நியமித்திருக்கிற மாளிகை. அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உணர்வோம். உணர்ந்து ஆவியிலே அல்லேலூயா மகிழ்ந்து பாடலாம். எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதோடு அல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு நம்முடைய கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்து விடுவோம். நம்முடைய பாரங்களை தள்ளி வைத்து விடுவோம். நம்முடைய துக்கங்களை எல்லாம் கொஞ்சம் அகற்றி வைத்து விடுவோம். துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிறவர் நாம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. என் துயரம் மறந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. என் துயரம் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என் பலமே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலமே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவா ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா, எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆமென். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான்
ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? அவர் ஒருவருக்கு சகல கனமும், அவர் ஒருவருக்கு சகல மகிமையும். ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி பலி எடுப்போம், நன்றி பலி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. சேர்ந்து நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. பாடும். அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. சொல்லலாமா? நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி நடி. பாடும். கோடி கோடி நன்றி நடி. நந்தி மாலி, நந்தி மாலி. நல்லவரே உமக்கு அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமித்து ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. 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 ஒரு விசை கூட ஹல்லேலூயா. 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 நன்றி நன்றி இயேசுவே. நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை ஆழ்கை செய்கிற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு உற்சாகப்படியே நாம் செலுத்துவோம்.
தேவன் நல்லவராயிருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். காலை வேளையிலும் அவர் செய்த நன்மைகள் அநேகம். நன்றி பலி ஏறெடுப்பது அது நமக்கு நல்லது. தேவன் அதை விரும்புகிறார். நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து கத்தனமோடு இன்னும் இடைப்படுவாரா. இந்த காலை ஆராதனையிலே கத்த தொடர்ந்து மகிமைப்படுவாரா. நாம் அப்படி நின்ற வண்ணமாக நாம் ஹல்லேலூயா வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 95 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 95 எல்லோரும் எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 95. சங்கீதம் 95 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை கீர்த்தனம் பண்ண கடவோம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதையுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியார் என்று சொல்லி. கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உட்காருவோம். எல்லாரும் உட்காரலாம். Praise be to Lord. உட்காரலாம். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தர் நல்ல வந்த காலை வேளையிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதாக. சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், அவர் மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் மிகவும் பெரியவர். ஆமென். அங்கே அவர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலே அங்கே அவர் அந்த தேவன் தம் ஜனங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் அவர் நடத்தினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் என்று சொல்லி. வாருங்கள் என்று சொல்லி. ஆமென். ஏனென்றால் சகலம் அவருடையது. தம் ஜனங்களை அருமையாக நடத்தினார். எதற்காக? நன்மை செய்ய முடியாகத்தான். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவர்களை நிற்கச் செய்யும்படியாக, அமரச் செய்யும்படியாக. ஆனால் அவர்களோ வழுகிப்போன இருதயம் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே அவர்களால் அந்த கானானை அடைய முடியாமல் போய்விட்டது. இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக அந்த பரம கானான் வரைக்கும் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, சில அறிவிப்புகள். கவனிங்கள், அறிவிப்புகளை நன்றாக கவனிங்கள். நாம் இன்னும் சில நாட்கள் இந்த ஆன்லைன் சர்வீஸ் வழியாய் போக வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் இப்பொழுது கிடைத்த செய்தியின்படி மே 31 வரைக்கும் இந்த கர்ஃப்யூ ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு. ஆனால் இதற்கிடையில் இந்த தளர்வுகள் அநேகம் இருக்கிறது. சில தளர்வுகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதன்படி வழிபாட்டு தலங்களை ஒருவேளை திறக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். சீக்கிரமாய் நாம் சபைகளில் கூடுவோம்.
ஆலயத்தில் கூடுவோம், அங்கே அவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் சேர்ந்து ஒரு அலையிலே சொல்வோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதற்கு இடையிலே நமக்கு இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாம் எல்லாவற்றையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையிலே வீட்டு கூட்டம், காட்டேஜ் பிரேயர் இருக்கிறது. ஊழியர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மெய்யான ஊழியர் திருச்சபை ஊழியர்கள். நீங்கள் அதற்கு கொஞ்சம் நேரம் செலவழித்து, ஏனென்றால் நாம் தனிப்பட்ட முறையிலே கூடி செபிக்கிறோம் வீடுகளிலே, நல்லது. நம்முடைய கிளை சபைகளில் எல்லா இடங்களிலும் அங்கங்கே சகோதரிகள் ஜெபிக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இது சபை ஒழுங்காக இருக்கிறபடினாலே செவ்வாய்க்கிழமை ஒரு காட்டேஜ் பிரேயர், புதன்கிழமை ஒரு காட்டேஜ் பிரேயர் என்று சொன்னால் அந்த நேரத்தில் 7:30 மணி முதல் 8:30 மணி என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அமர்ந்து விடுங்கள். அது ஒரு ஒழுங்கு, சபை ஒழுங்கு. அதில் நாம் வந்து அமர்ந்து அந்த ஒழுங்கை நான் கடைப்பிடிப்பது நல்லது. ஏனென்றால் அதை நேயர் அதை மறந்து விடுவது போல தெரிகிறது. விழா மற்ற கிளை பாகல்மேடு, மற்ற கன்னடப்பாடு. அப்போது நான் அந்த மெசேஜ் கொடுக்குறேன், காலையிலே நான் அதில் மதியானம் கொடுத்துட்றேன். இன்றைக்கி ஃபாஸ்டிங் ப்ரேயர், இன்றைக்கி வீட்டு கூட்டம், இன்றைக்கி வேத பாடம் என்று சொல்லி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுபோல் வியாழக்கிழமை நமக்கு வேத பாடம் இருக்கிறது. தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது சபையுடைய ஒரு கூட்டமாக இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறது. ஆகவே மறந்து விடாதீர்கள். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நாம் அப்படி சொல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தால் சென்று தான் ஆக வேண்டும். வியாழக்கிழமை வேத பாடம், அதே 7:30 மணி முதல் 8:30 மணி. வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 12 மணி வரைக்கும் உபவாச கூடுகை, ஒரு ஜெப வேளையாய் வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன செய்தியும் அங்கே இருக்கிறது. நம்முடைய ஊழியர்கள் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுவோம். சரி, ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் ஆராதனை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனை விட்டு விடாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் மற்ற வீடுகளிலே கலந்து கொள்ளுங்கள். தெய்வ வார்த்தையை வாரத்திற்கு ஒரு முறையாக நல்லா கேட்டு அந்த ஆராதனையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு, பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, அடுத்ததாக வருகிற இன்று ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய 7வது தெரு பாரதி முன்சாமி அவருடைய திருமண ஆண்டு. இந்த திருமண ஆண்டு அதை அந்த குடும்பத்திற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். 7வது தெரு வெள்ளானூர் 7வது தெருடைய பாரதி முன்சாமி அவருடைய திருமண ஆண்டை அவர்கள் சிரிக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் நன்மை செய்யும்படியாக, கணவருக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை கற்று தரும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். அடுத்ததாக நாளை 18ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள், ஜெபித்துக் கொள்வோம். எல்லோரும் சபையார் யாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேறு ஒன்றும் நான் எதிர்பார்க்கல. எல்லோரும் உங்களுடைய ஜெபம் எனக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த மட்டும் யாருடைய ஜெபம் என்னை தாங்கி நடத்தியது. தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சரி, வருகிற ஜூன் 6வது மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நம்முடைய வெள்ளானூர் திருச்சபையை சார்ந்த சென்னை 62 ஆவடி வெள்ளானூரை சார்ந்த சகர் பிரபாகரன் திருமதி ராஜம் இவருடைய மகள் பாரத பிரியா என்ற ஜெமிமா அவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் ஒத்திக்காடு கிராமத்தை சேர்ந்த லேட் திரு ரமேஷ், திருமதி மஸ்கரே ஜெபமணி அவருடைய மூத்த குமாரன் எபிதாசன் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த மாலை 4 மணிக்கு அந்த ஒதிக்காடு கிராமத்தில் உள்ள தேவாலயத்திலே ஊழியர்களால் நடத்தப்பட இருக்கிறது. இது முதல் ஓலை. திஸ் அ ஃபஸ்ட் பேண்ட். நம்முடைய சபையை வெள்ளானூர் மெய்யான ஒளி திருச்சபையை சார்ந்து
பாரத பிரியா பிரசாந்துடைய சகோதரி என்ற ஜெமிமாவுக்கும் திரு எபிதாசனுக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது முதல் அறிவிப்பு, முதல் ஓலை, ஃபர்ஸ்ட் பேன். ஓகே, எல்லாவற்றையும் கருத்து நமக்கு நேர்த்தியாக நடத்தி தர வேண்டும். நெருக்கமான நிலைகள், நெருக்கமான சூழ்நிலைகள், நெருக்கமான கட்டங்கள். இப்போ கொஞ்சம் தளர்வுகள் வந்திருக்கிறது. சில வேலைகள் அங்கங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷம். சில கம்பெனிகள் திறந்திருக்கிறார்கள். சில அதாவது கட்டிட வேலைகள், மற்ற வேலைகளெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எல்லாம் தளர்வுகள் இன்னும் சீக்கிரத்தில் எல்லாம் சீக்கிரம் அதிகரிக்க, ஊரடங்கு நீங்கி எல்லாம் அதிகரித்து சீக்கிரம் நம்முடைய சபையும் திறக்கப்பட, வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்முடைய அறிவிப்பின்படி நம்முடைய நெகேமியாவுடைய அந்த கமிட்மெண்ட் அதை நாம் செய்து முடித்தோம். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்றால் குறைவாக கொஞ்சம் வந்திருந்தாலும் இன்னும் இத்தனை மாதங்களிலே ஃபர்ஸ்ட் டைம் குறைவுபட்டு போயிருக்கிறோம். நாம் சூழ்நிலைகள் அப்படி நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த அளவிற்காக நான் வந்தது என்று சந்தோஷப்பட்டு அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை அப்படி இப்படியுமாக எடுத்து போட்டு கூட்டி குறைத்து கழித்து எல்லாம் போட்டு நாம் அதை செலுத்தி விட்டோம். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. தொடர்ந்து வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கட்டும். எல்லோரும் வேலைக்கு செல்ல வேண்டும், எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. வேறு இப்பொழுது ஒரு அறிவிப்புகள் உடனடியாக இல்லை. தொடர்ந்து நம்ம காணிக்கை பாடல், இதில் காணிக்கை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். சொன்னபடி நமக்கு ஏப்ரல் மாதமும் திருவிருந்து இல்லை, மே மாதமும் திருவிருந்து இல்லை. நான் நம்புகிறேன் ஜூன் மாதத்தில் நிச்சயமாக திருவிருந்து உண்டு என்று சொல்லி ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜூன் மாதத்தில் நமக்கு திருவிருந்து நிச்சயமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நம்முடைய காணிக்கைகளை நீங்கள் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் எழுந்திருப்போம். இப்பொழுது ஒரு காணிக்கை பாடலை பாடும் பொழுது நம்முடைய அந்த காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கென்று அந்த ஆராதனையின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி காணிக்கை பகுதி, அதுவும் தேவனுக்கு நாம் செலுத்துகிறோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். இப்பொழுது காணிக்கை பாடல் கடந்த நாங்கள் இந்த காணிக்கைகளெல்லாம் நாம் சேகரித்து வைப்போம். நீங்கள் கொடுக்க வேண்டிய அந்த நபரிடத்தில் கொடுக்குறதாலும் கொடுத்து விடலாம், இல்லை ஆலயம் திறக்கும்போது கொடுப்பதாலும் கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அந்தந்த சபை, அந்தந்த ஏரியாக்களில், அந்தந்த கிளைகளிலே சபைகளிலே இருக்கிறவர்கள் அந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசைப்பார். இப்பொழுது காணிக்கை பாடல் எல்லாரும் எழுந்து நின்று பாடலும் காணிக்கைகளை கரங்களில் எடுத்து வைத்தது. நிலையில்லா உலகமே நினைவினில் எழுதவே, நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு, நிலையான நகரம் உண்டு. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா, நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா. நிழலை போன்ற உலகின் வாழ்வு கடந்து போய்விடுமே, நிஜங்கள் என்ன என்பதை அறிந்து வாழ்ந்திட அவசியமே. வல்லவர் இயேசுவின் வருகை ஒரு நாள் விரைவினில் வந்திடுமே. மனதினில் அவரை ஏற்றவர் மட்டும் மறுரூபம் அடைவாரே. நீயும் சிந்திப்பாயா, சிந்திப்பாயா, இயேசுவை சந்திப்பாயா,
நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா இயேசுவை சந்திப்பாயா நீயும் சிந்திப்பாயா சிந்திப்பாயா இயேசுவை சந்திப்பாயா. ஜெபிப்போம். காணிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கொடுத்த கரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கொடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதை திரும்ப கொடுக்க தேவன் உண்மையுள்ளவர். எல்லாரும் கண்களை மூடு. காணிக்கை ஜெபத்தை ஆஸ்டின் ஜெபம். நாம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையில் கூட நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க முடியாது கொடுத்தார மகா சிலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் கூட ஆண்டவரே நாங்கள் ஆராதனை கலந்து கொள்ள முடியாத நீ கொடுத்ததான சிலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளில் கூட கொடுத்ததான காணிக்கையை நாங்கள் உங்கள் கருணை அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் அதை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இப்போ இருக்கிறதான இந்த சூழ்நிலை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் கூட ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பை தந்து நீர் அவங்க குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெயிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை முழுவதும் மட்டுமாக எங்களோடு கூட இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா. மீதியாக இருக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதிங்க. இப்படி நாம் மாத்திரம் மையப்பட்டோம். இயேசு மூலம் ஜெயிக்கிறேன் சொல்லுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நான் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். என் தேவன் போதுமானவர். இது நமக்கு எட்டாவது ஞாயிற்றுக்கிழமை. அதாவது நம்முடைய ஆன்லைன் சர்வீஸில் மார்ச் லாஸ்ட் வீக், ஏப்ரல், மே, இப்போ மொத்தம் இது 8வது ஆன்லைன் சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த மாதத்தோடு இந்த ஆன்லைன் சர்வீஸை நாம் முடித்து சபைகளிலே கூடும்படியாக தேவன் நிச்சயமாக சொன்னபடியே நமக்கு நன்மை செய்வாராக. கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென். சரி, எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இந்த நாளிலே இந்த தேவ செய்தியின் தலைப்பு தேவன் விரும்புகிற அறிவு. தேவன் விரும்பும் அறிவு, தேவன் விரும்புகிற அறிவு என்று சொல்லி தேவன் விரும்புகிற அறிவு என்ற தலைப்பிலே கொஞ்ச நேரம் நாம் இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்கலாம். நீங்கள் கவனமாக கேளுங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி ஆங்காங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் வேதத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். பயத்தோடும் பக்தியோடும் நாம் கர்த்தரை சேவிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. கவனியுங்கள். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்லு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக.
இந்த நாளிலே ஒரு வார்த்தை சொல்ல, நினைப்பாயாக என்று சொல்லி இந்த வசனம் அப்படியாகி முடிகிறது. நினைப்பாயாக, நினைத்து பார்ப்பாயாக. அங்கே சொல்லப்பட்டது, நீ இந்த 40 வருடம் அளவும் நான் உன்னை இந்த வனாந்தரத்தில் நடத்தி வந்த வழியை நினைப்பாயாக என்று சொல்லுகிறார். இந்த கொரோனா நாட்களிலே, ஊரடங்கு நாட்களிலே இத்தனை நாட்கள் நம்மை நடத்தி வந்ததை நாம் நினைத்து பார்ப்போம். ஆமென். நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை பாதுகாத்திருக்கிறார், ஜீவனோடு வைத்திருக்கிறார், நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய குறைகள் அநேகம் இருந்தாலும் அதில் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம் இருந்திருக்கிறது. அதை நாம் நினைத்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களிலே நிறைய குறைவுகள் என் வாழ்க்கையில் வந்தது என்று நாம் சொன்னாலும் அந்த குறைவுகளுக்குள்ளே மறைந்து கிடக்கிற, ஒளிந்து இருக்கிற நன்மைகள் இருக்கிறது. அதை நாம் கண்டுபிடித்து நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆமென். ஆகவே இந்த நாளிலும் நாம் நினைத்து பார்ப்போம். நினைப்பாயாக என்றவர் சொன்னதாலே நாம் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கவனிங்கள், இங்கே இந்த 2ஆம் வசனத்திலே வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த வழியை நினைத்தோம். இந்த வனாந்தரத்தின் பாதையிலே அவர் என்ன செய்தாராம்? 3 காரியங்களை அவர் நம்மிலே நடத்தும்படியாக, அதாவது அவர்களிலே நடத்தும்படியாக, அவர்களிலே நிறைவேற்றும்படியாக, நான் இவ்வளவாக இந்த 40 வருஷம் அளவாக இவனை நடத்தினேன் என்று சொல்லுகிறார். அந்த 3 காரியங்கள் அந்த வசனத்தில் இருக்கிறது. முதலாவதாக, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். முதல் காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும். 2வதாக, தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதிக்கும்படிக்கும் வைத்துக்கொள்ளலாம். 3வதாக, உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும். இந்த 3 காரியங்களின் நிமித்தமாக அவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களை எத்தனை வருடம் நடத்தினார்? 40 வருடங்கள் நடத்தினாராம். வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், நானும் இந்த உலக வரைபடத்தை எடுத்து வைத்து நானும் அதை பார்த்து அதன்படி அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து மோசேயினால் வழிநடத்தப்பட்ட பொழுது ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையின் வழியாக அவர்கள் கானானுக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சிலர் சொல்கிறார்கள் 14 நாட்கள் போதும் என்று சொல்லி, சிலர் சொல்கிறார்கள் மேக்ஸிமம் 30 days. சரி, ஏதோ ஒன்று வச்சுக்கிடுவோம், 14 days or 40 days. ஆனால் இங்கே 40 years, 40 வருஷம் அளவும் அது நடத்தினாராம் அந்த கானானுக்குள் கொண்டு வருவதற்கு. ஏன் இந்த 40 வருஷம் அளவாய் அவர் எடுத்தார் என்று சொன்னால் இந்த 3 காரியங்களுக்காக என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சிறுமைப்படுத்தும்படிக்கு, அவருடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ மாட்டாயோ என்று உன்னை சோதிக்கும்படிக்கு, 3வதாக உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு. நான் இந்த அரேபியாவில், சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் பொழுது அங்கே செங்கடல், அதாவது இஸ்ரேல் கானான் சொல்லப்பட்ட கானானுடைய ஒரு பக்கம் செங்கடலுடைய ஒரு பகுதி என்று சொன்னால் அதனுடைய இன்னொரு பக்கம் அது சவுதி அரேபியாவில் வருகிறது. அவர் செங்கடலை கடந்து தான் வனாந்தரத்துக்களை கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது நான் அந்த வரைபடத்தை வைத்து பார்த்த பொழுது நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த செங்கடலுக்கு சென்றோம். அங்கே குளித்தோம் நாங்கள் ஒரு சிலராக, நான் வேலை செய்த நாட்களில். அப்போ அந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது, ஓஹோ, அந்த வரைபடம் இப்படி தான் வருகிறதோ,
ஓ இங்கே தான் எகிப்து, இங்கே தான் கானான், இதுதான் இஸ்ரேல், இதுதான் அரேபியா என்றெல்லாம் சொல்லி பார்த்து கொண்டிருந்த பொழுது நான் அந்த வழியை அந்த பாதைகளை பார்க்கும் பொழுது சொன்னபடி 40 நாட்களுக்குள் கூட வந்திருக்கலாம். அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே ஒரு 14 நாட்களோ 40 days or 40 days அவர்கள் வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த 40 வருடங்கள் கர்த்தர் அவர்களை நடத்தினார் என்று சொன்னார். இந்த காரியங்களை அவர் ஜனங்களிடத்தில் அவர் விரும்பினபடினாலே அதில் இந்த 3 காரியத்தில் அந்த கடைசியாக சொல்லப்பட்ட உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு நான் இந்த 40 வருடம் அளவாக உன்னை இந்த வனாந்தரத்திலே நடத்தினேன். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னது? உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. ஆமென். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி. அதை நான் அந்த வார்த்தை கொஞ்ச நேரம் தியானித்து பார்த்தேன். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்போ என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு. கவனியுங்கள், என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு என்று சொல்லி வைத்துக்கொள்ளும். அப்போ இருதயத்தில் மறைந்து கிடக்கிற அநேக காரியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். என் இருதயத்திலே எனக்கும் தெரியாமல், அப்படி சொல்லலாம், எனக்கும் புரியாமல், எனக்கும் தெரியாமல், நானும் அறியாதபடி அநேக காரியங்கள் மறைந்து கிடக்கிறது. அதை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த அறிவு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் விரும்பும் அறிவு. இந்த இருதயத்தின் மறைவுகளை குறித்து நாம் பார்க்கலாம். இருதயத்தில் மறைந்து கிடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது, அந்த இருதயம் என்று சொல்லும் பொழுது அது சரீரத்தின் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட், ஒரு பார்ட்டு தான் இருதயம். பட் இங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர் என்று சொன்னால், இந்த இருதயம் அது எங்கே ஒப்பிடப்படுகிறது சொன்னால் அது தன் ஆத்துமாவை ஒப்பிட்டு பேசப்படுகிறது. உன் ஆத்துமாவை குறித்து ஒரு அறிவு உனக்கு தேவை. நீதிமொழிகள் 19:2 வாசியுங்கள். நீதிமொழிகள் 19:2 எடுத்து ஒருவர் வாசிப்போம். நீதிமொழிகள் 19:2. அங்கே ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி, அந்த ஆத்துமாவை நான் மறுபடியும் அதை ஆவிக்குள்ளாக, ஆவிக்கு நான் அதை ஒப்பிடப்போகிறேன். அதாவது இருதயம், ஆத்துமா ஆவியோடு சம்பந்தப்பட்டது. எபிரே வாசிக்கலாம். எபிரேயருடைய புத்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 8:27 வாசிக்கலாம். ரோமர் 8:27 வாசிப்போம். எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆத்துமாவுக்கு அடுத்த காரியம். இருதயம் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லவில்லை. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். இது எல்லாம் ஒரே ஒரு நேர்கோட்டில் வருகிறது. இருதயம், ஆத்துமா, ஆவி. அப்போ இந்த இருதயத்தில் உன் இருதயத்தில் இருப்பதை நீ அறியும்படி என்று சொன்னால், இது ஆத்துமாவையும் ஆவியையும் தொடர்புடைய ஒரு காரியமாக இருக்கிறது. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்று சொன்னால், இது நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய ஆவியையும் சம்பந்தப்பட்ட காரியம். அப்படின்னு சொன்னால், நாம் இப்போ இருதயத்தின் அறிவு என்று சொன்னால், அருமையானவர்களை கவனிங்கள், நமக்குள் மறைந்து கிடக்கிற, சில நேரம் ஒளிந்து கிடக்கிற, நமக்கே தெரியாத சில காரியங்கள்,
அதுதான் அழகாய் சாலமோன் சொல்கிறார், உன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, நமக்குள் ஒளிந்து கிடக்கிற, அல்ல கவனிங்கள், நமக்குள் மறைந்து கிடக்கிற அநேக காரியங்களை நாம் தெய்வ சமூகத்தில் வைத்து அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்கள் நாம் நினைக்கிறோம் ஐ எம் ஆல் ரைட் என்று சொல்லுகிறோம், நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியாத அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள், நம்முடைய ஆத்மாவுக்குள், நம்முடைய ஆவிக்குள் அது மறைந்து கிடக்குது. இருதயத்தின் எண்ணங்கள், இருதயத்தின் சிந்தைகள், இருதயத்தின் யோசனைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தரும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அநேக நேரங்களிலே நாம் சரியாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொள்வோம். அதான் அங்கே பிரச்சனையே, அதான் பிரச்சனை. அதனால தான் நிறைய குழப்பங்கள். ஆண்டவர் தம் ஜனத்தை 40 ஆண்டு காலம் 40 நாட்களிலே நடந்து சேர வேண்டிய ஒரு பகுதிக்குள் 40 ஆண்டுகள் நடத்தி வரான்னு சொன்னால் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்போ நமக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை, மகா பெரிய மேன்மையான அழைப்பை கர்த்தர் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார், அவருடைய ஜனங்களாய் மாற்றியிருக்கிறார். அப்போ நம்மை நடத்தி வருகிறார். இதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள் மறைந்து கிடக்க அறிந்த முயற்சிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். முயற்சி நல்லது. அநேக நேரங்களிலே நம்முடைய சுவாவங்கள் நமக்கே தெரியும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை அவர் அனுமதிப்பார். சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். சில நெருக்கங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். சில விதமான அவருடைய வழிநடத்துதல் நமக்கு நிறைய தெரியாது, அதை நமக்கு அனுமதிப்பார். அப்போது நாம் எப்படி இருக்கிறோம், அந்த அனுபவத்தில் நமக்கு தேவன் அனுமதிக்கிற அந்த அனுபவத்தை நாம் எப்படியா இதை மேற்கொள்ளுகிறோம், எப்படியா இந்த சூழ்நிலையை நாம் கடந்து வருகிறோம் என்பதை நாம் அறியும் பொழுது அநேக நேரங்களில் நமக்குள் இருக்கிறது நமக்கு வெளிப்படும். கோபங்கள், எரிச்சல்கள், ஒரு மாதிரி அது இது என்னமோ வரும். அப்போ தான் நமக்கு தெரியும், நமக்குள்ளே இவ்வளோ மறைஞ்சு கிடக்கா, இவ்வளோ ஒளிந்து கிடக்கிறா என்று சொல்லி அறிந்து கொண்டு அதை விலக்கி விட வேண்டும், அதை தள்ளிவிட வேண்டும். அதற்காக தான் என்ன பண்ணுறார், இதை அனுமதிக்கிறார் அநேக நேரங்களில். அதற்காக தான் இந்த ஜனத்தை, இது வழுவி போக இருதயம் உடைய இந்த ஜனத்தை எப்படியாகிலும் இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். எவ்வளோ அதிசயங்களை நடத்தினார், எவ்வளோ அற்புதங்களை நடத்தினார். இப்போ நான் பட்டியல் போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு நன்றாக தெரியும். செய்தும் நடத்தியும் எவ்வளோ நன்மைகளை செய்தும் தினந்தோறும் அற்புதங்களை கண்டும் அடையாளங்களை கண்டும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா, வழி போகிற இருதயங்களை. இல்லை இன்னைக்கு சரியாயிரும், ஓகே நாளைக்கு சரியாயிரும், நாளை மறுநாள் சரியானு சொல்லி அவரும் சமயம் கொடுத்து வந்து எப்படியாயிலும் இந்த ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் உள்ளதை அறிந்து கொண்டு ஒரு நல்ல ஒரு நிலைக்குள்ளே, நல்ல ஒரு நடத்துதலுக்குள்ளே தேவனை பிரியப்படுத்துகிற அந்த பாதைக்குள் வருவார்கள் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு ஆண்டவருக்கு அது கிடைக்காம போச்சு. புறப்பட்ட அந்த லட்சோப ஜனங்களிலே 2 மட்டும் உள்ளே நுழைந்தார்களாம், யோசுவாவும் காலேபும். அது யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. பாருங்க, எவ்வளோ சமயங்கள், எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், செய்து வந்தார், செய்து வருகிறார். ஆனாலும் அவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ளது. அருமையானவர்களை கவனிங்கள். அப்போது இது நமக்கு இப்பொழுது ஒரு பயணம், இது வனாந்திர பயணம்னு வச்சுக்கோமே. ஒரு பரம கானானுக்கு நம்ம போக போகிறோம் ஒரு நாளில். அதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அதற்காக அந்த ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ஆவியை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், சபைகளை தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார், ஊழியர்களை தந்திருக்கிறார். எதற்காக? நாம் தேறினவர்களாக நாம் நின்று நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறிந்து கொண்டு அவை எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாற்றத்தக்கதாக அவர் விரும்பும் அறிவுக்குள் நாம் கடந்து செல்லும்படியாக, அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவர் நம்மை நடத்தி வருகிறார். நாம் நின்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்மை நாம் நிதானிக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும்,
வழக்கம் போல என்று சொல்லி நம்ம ஓடி போக முடியாது. இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது இதை தான் கர்த்தர் என்னோடு பேசினார். எல்லோருக்கும் உள்ள செய்தியை போல எனக்கும் இந்த செய்தி உண்டு. ஆமென். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அருமையானவர்களே, அப்போ இந்த நாளிலே கவனிங்கள். அப்போ இந்த அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து வர முடியாது. நம்முடைய இருதயத்துள் மறைந்து கிடக்கு. சில நேரங்களிலே சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும், நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம இப்படி செய்திருக்கக்கூடாது, இப்படி நம்ம பேசியிருக்கக்கூடாது, இப்படி நம்ம நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் அதை ரியலைஸ் பண்ணுறோம். இப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் மறைந்து கிடக்குது அல்லவா, இப்படிப்பட்ட சுவாங்க நமக்குள் ஒளிந்து கிடக்குது அல்லவா, அதை விலக்கிவிட வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டும். அதை தேவ சமூகத்தில் வைத்து அதை நம்மிலிருந்து விலக்குவதற்கு நாம் அவருடைய பலத்தை வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை ஐ எம் ஆல்வேஸ் ஓகே அப்படிலாம் நம்ம சொல்லி போக முடியாது. அதை தள்ளி போட வேண்டும். என் இருதயத்தில் உள்ளதை நான் அறிந்து கொள்ளும்படியாக. அதுதான் நமக்கு ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை, நமக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு பயணத்தை, கிறிஸ்தவ பயணத்தை நமக்கு தரும். நிச்சயமாக நான் ஒரு நாளிலே அந்த பரம கானானுக்குள் அவளை நான் கொண்டு செல்லப்படும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. கவிஞன் பாடினான், அநேக தத்துவங்கள் வேதத்திலிருந்து எடுக்கப்படுகிறதுங்க. இது ஒரு அநேக தத்துவங்கள் இந்த வேத புத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒரு கவிஞன் சொன்னான், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இது எங்கே இருக்கு? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார், நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையும் எல்லா இடங்களிலும் எவ்வகையிலும் நான் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். எந்த நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான். அதான் சொல்ல, நீ உயர்ந்தாலும் வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும். தலை வணங்காமல் என்றால் என்ன அர்த்தம்? வெற்றியுள்ள வாழ்க்கை, the victorious life, வெற்றியுள்ள வாழ்க்கை. இங்கிருந்து எடுக்கிறது எல்லாமே. நிறைய தத்துவம் இங்கிருந்து களவாடப்படுகிறது. இது வேத புத்தகம், நிறைய காரணங்கள் அடங்கி இருக்கிறது. அருமையானவர்களை கவனிங்கள். அப்போ நமக்குள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொன்னால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஒரு வெற்றியுள்ள அந்த நிலை, அந்த பாதை நமக்கு வேணும்னு சொன்னால் நமக்குள் மறைந்திருக்கிற நமக்கு இருதயத்துக்குள் ஒளிந்து கிடக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. ஒருவேளை அதை கத்து நமக்கு வெளிப்படுத்துவார் சொன்னால் we have to accept it. அதில் புரிந்து அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய வெற்றி. அதற்கு நாம் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, அதற்கு நாம் சப்பு கொட்ட முடியாது. எஸ், இட்ஸ் ட்ரூ, ஐ அட்மிட், நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், இது என் பலகீனம். பவுல் சொல்லவில்லையா? பவுல் சொல்கிறானே, நான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்ய முடியாதபடி செய்யக்கூடாதபடி நான் என்ன பண்ணுறேன்? நான் பலகீனப்பட்டிருக்கிறேன். நான் விரும்புகிறதை செய்யாதபடி விரும்பாதே செய்கிறேன். காரணம், எனக்கு வாசம் செய்கிற பாவம். அவன் விரும்புகிறான், பட் அவனால் அவன் செய்ய முடியல. காரணம், விரும்பாததை அவன் செய்கிறான். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் வாசிக்க வேண்டாம், நேரம் எடுத்து அப்புறம் வாசிக்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் விரும்புகிறான், எஸ் ஐ வாண்ட் டு பிஹேவ் லைக் திஸ், ஐ வாண்ட் டு வாக் லைக் திஸ். ஆனால் அவனை என்ன பண்ணுது? அவனை அது ஏதோ ஒரு ஒன்று அதை அவனை பின்னாக இழுக்கிறது. அதை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான், அதை அக்செப்ட் பண்ணுறான். அந்த வசனம் நல்ல வசனம், வாசிக்கலாம். அதை ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அதை மட்டும் வாசிக்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன்.
வாசிங்க. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அக்செப்ட் பண்றான் பாத்தீங்களா? ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். பாருங்க, நான் அக்செப்ட் பண்றேன். எஸ், இந்த பலகீனம் எனக்குள்ளே அவ்வப்போது வெளிப்படுகிறது, அவ்வப்போது காணப்படுகிறது. அவனுக்குள்ள அந்த ஈகோ இல்லை, நான் அழைக்கப்பட்டவன், நான் பிரதான அப்போஸ்தலன் என்ற அந்த ஈகோ அவனுக்கு இல்லை. See, so many experience I have, no ego. I am the senior, no ego. I am the senior most, no ego. My ministry is so and so, no ego. ஒன்றும் கிடையாது. பவுலை அட்மிட் பண்ணுறாங்கல்ல, பவுலை அக்செப்ட் பண்ணுறான். நாம் ஏமாத்துறோம். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி சபையே, நாம் இருதயத்தில் உள்ளதை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நாம் ஜெயம் பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிந்து விட்டால் நீ ஜெயம் பெற்றவன். எந்த பிசாசும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது சாதாரண செயல் நல்ல உன் அப்போ பாருங்க, அந்த ஜனங்களை ஒரு 40 நாளுக்குள்ளே உள்ளே கொண்டு வர வேண்டிய ஆண்டவர் 40 வருஷம் சரியாயிரும். எங்கே சரியாச்சு? கவனிங்கள், அவர்கள் வழியே போகிற இருதயம். பட் நாம் அப்படி இருக்க முடியாதுல்லவா? நாம் தேவனால் அழைக்கப்பட்ட வெளியேறப்பட்டது ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? அப்போ நாம் நம்மை சரியாய் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்வோம். We must understand ourselves in which stage we are. எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அட்மிட் பண்ணணும். எஸ், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ், திஸ் இஸ் மை. அது ஒரு பெரிய வெற்றிங்க. அது ஒரு பெரிய அந்த அக்செப்டன்ஸ் இருக்க, அது ஒரு பெரிய ஒரு ஜெயம். அது நம்முடைய வாழ்க்கை. அது நிறைய அதை அதை கொஞ்சம் தள்ளி விடுறாங்க, விளக்குறாங்க. ஓகே, நத்திங் டு எல்லாருக்குள்ளே பலகீனம் இருக்கிறது. அதை நான் அக்செப்ட் பண்ணும்போது, அதை அறிக்கையிடும் பொழுது என்ன செய்வார் ஆண்டவர்? உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? when we accept, when we admit, யாராக இருக்கட்டும், சபை விசுவாசியாக இருக்கட்டும், சபை மூப்பராக இருக்கட்டும், சபை போதராக இருக்கட்டும், சபை ஃபவுண்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஈவன் மீ, ஈவன் யூ, நோ, அங்கே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களை கவனிங்கள். அப்போது இந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது, இந்த இருதயத்தில் உள்ளதை நான் அறிந்து கொள்வதும், கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுதும் அதை நான் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை நான் அட்மிட் பண்ணுவதும், அக்செப்ட் பண்ணுவதும், அதை டிக்ளேர் பண்ணுவதும் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அவ்வளோ சாதாரண எளிதான காரியம் இல்லைங்க. பவுல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அது பவுல். பட் நாமெல்லாம் என்ன மனுஷர்கள், அவனும் மனுஷன்தான். அது விசேஷித்த கிருபை பவுலுக்கு. நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அதை நாம் அக்செப்ட் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஆல்சோ ஈஸி. அது அத்தனை எளிதானது அல்ல. அது கொஞ்சம் போராடணும், கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே இல்லை ஓகே இது அதுக்கு நம்ம நிறைய காரியங்களை சொல்ல வரலாம். நிறைய வி கேன் கிவ் ஸோ மெனி ரீசன்ஸ், நிறைய காரணங்கள் கொடுக்கலாம். பட் ஸ்டில் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். புரிந்து கொள்வோம். அப்போ இதை நாம் இப்படிப்பட்ட இந்த ஒரு 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 கனமான ஒரு மகிமையான இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அனுபவத்துக்குள்ளே நான் வர வேண்டும் சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில காரியங்களை நான் இங்கே பார்க்கிறேன். அதை நான் கொஞ்ச நேரம் தியானித்தால் நமக்கு நல்ல ஒரு 3 காரியங்களை நான் சுருக்கமாக உங்கள் மனத்தில் நான் வைக்க விரும்புகிறேன் இந்த நாளிலே. கடந்த வாரத்தில்
ஒரு செய்தி கொடுத்தேன். பட் அது நல்ல ஒரு செய்தி தான். ஜீவன் என்று தலைப்பிலே ஜீவன், அதை இரண்டாக நான் பிரித்தேன். ஒன்று வந்துட்டு லைஃப், இன்னொன்று வந்து பர்சன். அதாவது லைஃப் என்று சொன்னால் அது நம்மை என்று சொல்லி அந்த பகுதிக்கு அந்த லைஃப், அது ஆண்டவர் என்று சொன்னார் யோவானில் சொல்லக்கூடாது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்லி அதை வைத்து சில காரியங்களை நான் பேசினேன். இந்த இன்டர்நெட் சரியில்லை, ஏதோ சில பிரச்சனைகள், அந்த செய்தி சரியாக அது என்ன பண்ணுறது, அது போய் ரீச் ஆகலை, நம்முடைய சபையாருக்கு அது ரீச் ஆகலை. ஆமென். அதை நான் இப்போ மறுபடியும் அதை உள்ளே கொண்டு வருவேன். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு வேறு செய்தியை கொடுத்தார். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நான் அங்கே கொஞ்சம் விளக்க நான் விரும்புகிறேன். அந்த ஜீவன் என்பது ரெண்டாக பிரித்தேன். லைஃப், பர்சன் சொல்லி லைஃப் என்பது நம்மை இழப்பது அல்ல நம்மை கொடுப்பது. ரெண்டாவது பர்சன் நமக்குரியதை கொடுப்பது, நமக்குரியதை இழப்பது, இப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்மை கொடுப்பது அல்ல நம்மை இழப்பது, இட்ஸ் கால்ட் லைஃப். அந்த 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 தலைப்பில் நான் பார்க்கோம். ரெண்டாவது பர்சன் நமக்குரியதை இழப்பது, கொடுப்பது என்றெல்லாம் சொல்லி பார்த்தோம். என்னதான் ஆண்டவர் அந்த காரியத்தில் அவர் முன் மாதிரியாக நமக்கு இருந்தார். அப்போது அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார்னு சொன்னால் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர், இல்லை? அவர் தான் நமக்கு ஒரு மாதிரி. அப்போ அதை தான் நான் கடந்த வாரத்தில் நான் பேசினேன். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில நேரங்களில் நம்மை நாம் இழப்பது என்பது கடினமான காரியம்தான். முற்றிலுமாய் நம்மை கொடுப்பது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். பட்டு கர்த்தருக்குள் அது அத்தனை கடினமானதால். கர்த்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே எல்லாம் கூடும், இல்லை? தேவனால் எல்லாம் கூடும். அப்போ முடியாதது என்று ஒன்றும் கிடையாது. சில காரியங்கள் கொஞ்சம் இலகுவாக இருக்கும், சில காரியங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும், சில காரியங்கள் மிகவும் கடினமாக இருக்கும். ஒருவேளை இந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, இந்த உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்பது என்னுடைய பார்வையில் மிகவும் கடினமானது போல தெரிகிறது. இலகுவானது அல்ல, கடினமானதும் அல்ல, அது மிகவும் கடினமானதாக எனக்கு தோற்றம் அளிக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அதை நாம் விலக்கி நாம் கர்த்தருக்குள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இது இம்பாசிபிள் என்று சொல்ல முடியாது. பாசிபிள், முடியும், எல்லாராலும் முடியும், எல்லாராலும் முடியும். அதற்கு சில அனுபவங்களை கர்த்தர் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சில சம்பவங்கள் எழுதப்பட்டு வைக்கிறது. அதை நாம் கொஞ்சம் தியானிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ பவுனியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஜீவனை கொடுத்தார் என்று பார்த்தோம் யோவான் 10ஆம் அதிகாரத்தில். அதற்கு அவருக்கு என்ன கிடைத்தது? அவருக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சது, இல்லை? எல்லா நாமங்களுக்கு மேலாக பிதாவானவர் அவரை உயர்த்தினார். மேலான நாமம், பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்தது ஒரு பெரிய சிங்காசனம் அவருக்கு கிடைத்தது. அங்கே எல்லா நாவுகளும் அவரை என்ன சொல்வது, போற்றினது, புகழ்ந்தது, அறிக்கையிட்டது. முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்கின. அதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரிவார்டு, கிடைத்த ரிவார்டு. அருமையானவர்களே, நம்முடைய எந்த காரியங்களுக்கும் ரிவார்டு இல்லாமல் கிடையாது. நிச்சயமாக அருமை சொன்னமே, நீ எதை எடுத்து எதற்காக நீ பிரயாசப்படுகிறாயோ அதற்குரிய பலன் நிச்சயமாக உண்டு. சொல்லுவோமா? நிச்சயமாக உண்டு. நீங்கள் இங்கே 3 காரியம் என்று சொல்லி பார்த்தேன். நான் சுருக்கமாக தான் கடந்து செல்கிறேன் என்றதால் நமக்கும் நேரம் கடந்து செல்கிறது. இங்கே முதலாவதாக நாம் கொடுக்க வேண்டியது, நாம் சில இழக்க வேண்டியது என்று வைத்துக்கொள்வோம், அல்ல கொடுக்க வேண்டியது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். முதல் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு பாயிண்டை நான் கொடுக்கிறேன். மத்தேயு எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாமா? மத்தேயு 25:14-15 எடுத்துக்கொள்ள எல்லாரும் வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன்
தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகுகாலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து, நீங்கள் அப்படியே அந்த வசனம் சொல்ல நமக்கு தெரிந்ததுதான் இந்த ஓமையை சொல்லுகிறார். அதாவது தேவன் ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. கவனிங்கள், இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்பாக நான் கடந்த வாரம் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அதிலிருந்து கொஞ்சம் இதை கண்டினியூ பண்ண நலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் எல்லாத்தையும் வாசிக்க வேண்டாம். யோவான் 21:4 வாசியுங்கள். யோவான் 21:4. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். போதும். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த அறிவு இன்னும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அறியாதிருந்தார்கள். இன்னும் யார் அவர் என்று சொல்லு. ஆனால் இயேசு அங்கே நின்று கொண்டிருக்கிறார். கவனிங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து தன்னோடு கூட அமரச் செய்து 3.5 ஆண்டுகள் நடத்தினார். அநேக காரியங்கள் மூலமாக அவளை நடத்தி சென்றார். அநேக வார்த்தைகளை, சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கினார், கொடுத்தார். அநேக அடையாளங்களை காண்பித்தார், அற்புதங்களை செய்தார். எல்லாத்தையும் நடத்தினார். அவள் ஒரு மேலான ஒரு அனுபவத்துகளை கொண்டு வந்து அவள் மூலமாய் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் அவர் சொன்னபடியே, அவர் ஏற்கனவே சொன்னபடியே அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். வந்து பார்க்குற ஒருத்தனையும் காணும், யாரையுமே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியவில்லை எங்கே இருக்கிறான்னு சொல்லி. திபேரியா கடற்கரைக்கு வருகிறார். அங்கே சீஷர்கள் தங்கள் வலைகளை வைத்து மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் அகப்படவில்லை. சரி, இருக்கட்டும். ஆனால் இங்கே இயேசுவும் இருக்கிறார், சீஷர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சீஷர்களுக்கு இவரை யார் என்று அறியவில்லை. நல்ல கவனிங்கள், ஏன் இவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் என்று சொன்னால், அவர் எவ்வளவோ சொல்லியும் எவ்வளவோ அவளை நடத்தியும் அவர்கள் சொன்னதை தங்கள் இருதயத்துக்குள் கொண்டு வரவில்லை. மாறாக அவ்வப்போது கிடைக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு மறந்து விட்டார்கள். அது இருதயத்திற்கு வரை தன் ஆத்துமாக்குள்ளே அதை பதிக்கவில்லை. மூளையோடு நிறுத்திவிட்டார்கள், மாம்ச சிந்தையோடு நிறுத்திவிட்டார்கள், மாம்சத்தின் கிரியைகளோடு நிறுத்திவிட்டார்கள். இன்று எனக்கு உணவு கிடைக்கிறதா? ரைட், குட், இயேசு வாழ்க. இன்னைக்கு எல்லாம் கிடைக்குதா? ஓகே, குட், இயேசுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இன்றைக்கி ஒரு நன்மை கிடைக்குதா, ஒரு அற்புதம் கிடைக்குதா, ஒரு அடையாளம், ஓகே, கர்த்தர் நல்லவர். அவர் என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்தார், என்னை அவர் கொண்டு சென்றார் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் எவ்வளவோ தெரியும் சீசலை எப்படியெல்லாம் நடத்தினார் என்று சொல்லி எல்லாம் சொன்னார். அவர் யார் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லும், என்ன வழி நடத்தி கொண்டிருக்கிறார், ராஜ்யத்தை குறித்தும் தேவராஜ்யத்தை குறித்தும், நான் மறுபடியும் மரணத்தை குறித்தும் உயிர்த்ததை குறித்தும் எல்லாத்தையும் எடுத்து சொன்னார். ஆனால் இப்போ நிலைமை என்ன? அவர்கள் உயிர்த்த இயேசு அங்கே இருக்கிறார், இயேசு என்று அறியாது. இதுதான் அவருடைய கடைசி முடிவு. தான் காண என்று சொன்னால் இருதயத்துக்குள் கொண்டு வர. அவர்கள் இருதயத்தில் அவர்கள் இதை வைக்கவில்லை, வேறு எதையும் வச்சாங்க. சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை அவர் இருதயத்துக்குள்ளே வச்சுட்டாங்க. அதனால் அவர்களுக்கு வேறு எதுவும் பதிவில்லை. ஒருவேளை அது சரியான விதத்தில் அவர்கள் இருதயமாகிய அந்த பலகைகளை எழுதப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் திபேரியா கடற்கரைக்கு சென்றிருக்க மாட்டார்கள். மறுபடியும் விட்டு வந்த வலைகளை எடுத்துக்கொண்டு பிழைப்பை தேடி போயிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் இந்த நிலைமை என்று சொன்னால் மாம்ச சிந்தை
மரணம். ஆத்மா என்ற நிலைக்குள்ள அவர்கள் வரவில்லை. அந்த ஆவின் சிந்தைக்குள்ள இன்னும் வரல. அவங்க ஆவின் சிந்தை தான் ஜீவனும் சமாதானம். அந்த அந்த அனுபவத்துக்குள்ள அவங்க வரல. அதனால தான் பார்த்தா பசியும் பட்டினுமா இருக்கிறோமப்பா, அவர் போயிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிட்டார், இறந்து போயிட்டார். நம்ம பிள்ளை பேர் தேடி வந்து வலையை தூக்கிட்டு திவ்யரே கிடைக்க வந்துட்டாங்க. அவரை தேடி வந்த இயேசு கேட்கிறார். ஆனால் அங்கே நிற்கிறார், யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிறார் என்று சொல்லி அவர்களை அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி. அறியாதிருந்தார்கள். அருமையானவர்களே, எந்த ஒரு காரியமும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவரை குறித்து இந்த ஆத்துமா அறிவுடையதாய் இருக்கும். வெறும் எழுத்தில் அல்ல, வெறும் ஏட்டில் அல்ல, வெறும் சொற்களில் அல்ல, இல்லை, உள்ளே வர வேண்டும். ஆத்மாவுக்குள்ளே, அந்த ஆவின் நிறைவுக்குள்ளே, ஆவின் சிந்தைக்குள்ளே கொண்டு வந்தால் கொண்டு வரும்போது மட்டும்தான் அது நமக்கு பலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பொழுதுதான் நமக்குள் மறைந்து கிடப்பது என்னவென்று நமக்கு தெரிய வரும். அதற்கு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை முற்றிலுமாய் நம்மை எப்படி அவர் தன்னை இழந்தாரோ, தன்னை கொடுத்தாரோ, அதுபோல் நாம் நம்மை கொடுக்க வேண்டும், நம்மை இழக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த தாளந்துகளை நான் இப்போ சொன்னேன். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு தேவன் கொடுத்துருக்க தாளந்துகளை, தேவன் கொடுத்துருக்க நமக்குள்ள அந்த திறமைகளை நாம் அவருக்காக பயன்படுத்த வேண்டும், செலவழிக்க வேண்டும். த ஃபர்ஸ்ட் திங். அதில் புரிந்து கொள்ளுங்கள், நான் இதோடு நான் ஒப்பிட்டு பேசுகிறேன். நம்முடைய இருதயத்துக்குள் மறைந்து கிடக்கிறதை, உன் இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கு, நம்முடைய ஆத்துமா அறிவுடையதாய் மாறும்படிக்கு, நம்முடைய ஆவியின் சிந்தை மற்ற எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாகி ஆவிக்குள்ளாய் மாறும்படியாக தேவன் நம்மை அழைத்த தேவன் சும்மா அழைக்கல, நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நாம் அதை அவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த மென்டாலிட்டி நமக்குள்ள வர வேண்டும். எதற்காக கொடுத்தார்? என்னுடைய நன்மைக்காக, அதை என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, அவருடைய நன்மைக்காக, அவருடைய அதை தான் முதல்ல கொண்டு வரணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்க எதுக்காக? என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, நான் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு நாம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். பட் இதெல்லாம் எங்கே கொண்டு போகணும்? அவருடைய நன்மைக்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி, அவரை மகிமைப்படுத்தி, அவரை 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 இதை தான் இயேசு செய்தார் அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே. பிதாவை 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 அது என்ன பண்ணார் தெரியுமா? மகிமையான ஒரு ரிவார்டை கொடுத்தார் இயேசுவுக்கு, சொன்ன ஏற்கனவே. அதே போல் நமக்கு வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ நமக்கு அவர் எதை கொடுத்தாரோ அதை நாம் அவருக்கு முதன்மையாக கொடுக்க வேண்டும். இப்போ கர்த்தர் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அநேக யார் எனக்கு இந்த தாளந்து இல்லை, ஒருத்தனுக்கு 5 இருந்துச்சுன்னா இன்னொருத்தனுக்கு 2, இன்னொருத்தனுக்கு 1. 5 பெற்றவன் அதை பெருக்கினான், 2 பெற்றவன் பெருக்கினான், 1 பெற்றவன் புதைத்தான். யாருக்கு இல்லாமல் இல்லை, எல்லோருக்கும் கொடுத்தார். 5 பெருசு 1 பெருசு. அவன் அவங்க வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கே அந்த முதல் வசனம் அந்த 25 14 என்ன சொல்லி பாருங்க. அந்த முதல்ல அந்த 14 மட்டும் வாசிங்க. 25 பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அந்த வசனம் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, போதும் அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. 5 பெருசும் பெரியவன், 1 பெற்ற பெரிய, அப்படி கிடையாது. உன் திறமைக்கு அவர் கொடுத்த என்னது? 1 என்று சொன்னால் அந்த 1 நீ 2ஆக மாற்ற வேண்டும். அப்போ 5ஐ 10ஆக மாற்றினா பார்த்தீங்களா, நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஓ அவனுக்கு 5 எனக்கு ஏன் 1? நோ, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. அப்போ 5ஐ பெற்றவன் 10ஐ சம்பாதித்தான் சொன்னால், 1ஐ பெற்றவன் 2ஐ சம்பாதித்தான் சொன்னால், கர்த்தருடைய பார்வையிலே இருவரும் சமம். ஆமென். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்வோம். அப்போது அவனுடைய திறமை, அப்போ ஒருத்தனுக்கு இந்த திறனை தாளம் சொன்னால் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். எனக்கு இவ்வளோ கொடுத்துருந்தாலும் அதை நான் பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதில் கர்த்தர் மகிமைப்படுவார். அவர் தன் ஜீவனையை கொடுத்தார், இழந்தார். அதே போல் நாம் அவருக்காக கொடுக்க வேண்டும், இழக்க வேண்டும். அப்பொழுது அந்த அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது தேவன் அதிலே மகிமைப்படுகிறார். அதான் கர்த்தரை அறிகிற அறிவு.
ஆத்மாவுக்கு கிடைக்கிற அறிவு. அப்போ நமக்குள்ள இந்த பலகீனங்கள் நமக்கு நிச்சயமாக அது தெரிய வரும், வெளிச்சம் போட்டு நமக்கு நாம் கர்த்தருக்காக நம்ம சில காலம் இழக்கும் பொழுது நம்மை நாமே நினைத்து கொண்டிருப்பதல்ல, நம்மை நாமே யோசித்து கொண்டிருப்பதல்ல, நம்மை குறித்தே நாம் ஆராய்ந்து கொண்டிருப்பதல்ல, நம்மை குறித்தே நாம் யோசித்து நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களே நாம் நினைத்து கொண்டிருப்பதல்ல, முந்த தேவனுடைய ராஜ்யத்தை, முந்த தேவனுடைய நீதியையும். அப்போ நான் எனக்கு என்ன கர்த்தர் கொடுத்தார்? 3 தாளம் 2 தாளம் அதை கர்த்தருக்காக நான் 4ஆக வாக்கும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறாருங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறோம், ட்ரூ லைட் கிட்ஸ்ன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த பிள்ளைகளுக்குள்ளே இவ்வளோ தாளந்துகளான்னு சொல்லி, இவ்வளோ திறமைகளா? பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. நேற்றைய தினத்தில் ஒரு ஆற்றை நான் பார்த்தேன். பார்த்த பொழுது அந்த ஆற்று வந்து நான் நிச்சயமாக அவங்களுடைய பெற்றோர்கள் அதை செய்திருப்பான்னு சொல்லி இன்றைக்கு காலையில் நான் ஏதோ பேசும் பொழுது அந்த தாயிடத்தில் பேசினா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. பரவாயில்லை, அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க? முழுக்க அந்த சிறுவன் அதை ஏனென்றால் அவனுக்கு ஏற்கனவே அதை குறித்த ஒரு நாலேஜ் இருக்கிறது. அவன் ஸ்கூலில் அவன் சின்ன ஏதோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப படிக்கிறான், 3rd ஸ்டாண்டர்ட். அவ்வளோ அருமையாக. அப்போ இவ்வளவு தாளந்துகள் இருக்கிறது பார்த்தீங்களா? அப்போது சிறு பிள்ளைகள் என்று சொல்லி நாம் தள்ளிவிட முடியாது, இவன் அனுபவமற்ற என்று சொல்லி தள்ளிவிட முடியாது, இவனுக்கு நேற்று வந்து தள்ளிவிட முடியாது. எல்லோருக்குள்ள தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதை நாம் அவருக்காக உண்மையாக அவருடைய மகிமைக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது, அவருடைய பிரஸ்தாபத்திற்காக நாம் அதை பயன்படுத்தும் பொழுது, அவருடைய புகழ்ச்சிக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். நமக்கு அநேக பலனை நாம் எதை தான் அறிய வேண்டுமோ அதை அறியக்கூடிய பலன் தருவார். அந்த தேவன் விரும்பும் அறிவு நமக்கு கிடைக்கும். த செகண்ட் திங், வேகமாக போகிறேன், டைமில் கடந்து. 2வது வாசிக்கலாம், 2 ராஜாக்கள். த ஃபர்ஸ்ட் திங், தாளந்துகளை கொடுப்பது. 2வது 2 ராஜாக்கள் முதல் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 ராஜாக்கள். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கவனிங்கள். அதாவது இப்போ அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருந்தால் நமக்கு அதனால் சொன்னபடி அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். இப்போ அவன் இறந்துட்டான். தீர்க்கதரிசியில் புத்திரர் ஒருத்தன், அவன் யார்? கர்த்தருக்கு பயந்தவன், இறந்துட்டான். இப்போ அவள் விதவையாக இருக்கிறாள். அந்த விதவை ரொம்ப இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கடன் ஆகிட்டு, இப்போ அவருக்கு 2 பிள்ளைகள். இப்போ கடன் கொடுத்தவன் வந்து நிற்கிறான், வீட்டு வாசலில் நிற்கிறான், கடன் கேட்குறான். கொடுத்தது திருப்பி கொடு. ஒன்றுமே இல்லைம்மா, நானே ஒரு விதவையாக இருக்கேன், ஒன்றுமே வச்சுட்டு போலியா அவர். ஒன்று பண்ணு, அது 2 பிள்ளைகளையும் எனக்கு அடிமையாக என்கிட்ட கொடுத்துரு, நான் போயிடுறேங்கிறான். இப்படி நெருக்கமான நிலை. அப்பொழுது தான் எலிசா அங்கே வருகிறார். கவனிங்கள். எலிசா அந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, எலிசா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கவனிங்கள். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். கவனிங்கள். அதை அப்படியே நிறுத்துங்க. இப்போ யோவான் 21க்கு வாங்க. 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 21:5 வாசிங்க. யோவான் 21:5. இவரை இயேசு என்று அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் 4ஆம் வசனத்தில். இப்போ 5ஆம் வசனத்துக்கு வாங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். முடிஞ்சிட்டு அப்படி முடி. அவருக்கு என்ன சொன்னாங்க? ஒன்றுமில்லை என்றார். நல்ல கவனிங்கள். யார் இவர்கள்? 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு நடந்த சீஷர்கள். இப்பொழுது இயேசு அவர்கள் முன்பாக நிற்கிறார். இவர் இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த அறியாமையில் இருக்கிறாங்க. அவர் இயேசு என்று அவர்களுக்கு தெரியலை, யாரோ ஒருத்தர் நிற்கிறான்னு சொல்லி. இப்போ அந்த இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே. அந்த ஒரு வார்த்தையை போட்டோன்னே அவங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த சத்தம் ஏதோ சத்தம் மாதிரி கொஞ்சம். அப்போ அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு போயிட்டான். பின்னால் பிள்ளைகளே எப்படி கேட்டிருப்பார்? பிள்ளைகளே அப்படியே கேட்டிருப்பார். அது இரக்கத்தின் தெய்வம்.
மனதுருக்கத்தின் தேவன். ஹல்லேலூயா. பிள்ளைகளே சொல்றாரு, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுன்னு கேட்கல, ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா. என்ன சொல்றாங்க? ஒரே வார்த்தையில் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர் இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். நிச்சயமாக கூட எதாவது இருக்கும், சப்பாத்தி பார்த்தீங்க எவன் வாரம் போகிறான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு முடியாது. ஒன்றுமில்லை, ஷார்ட்டாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஒன்றுமில்லை. காரணம் என்ன? அவர்கள் தனக்கு முன்பாக நிற்கிற இயேசு என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். சரி, இப்போ அந்த 2 ராஜாக்கள் வரும் பொழுது இப்போ அந்த விதவை மட்டும் ரொம்ப தெரிஞ்சவளா? எலிசா பெரிய இடம் அறியாது இருக்காது. ஆனால் அந்த எலிசா வந்து கேட்குறாரு, ஏமா உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதுக்கு அவள் என்ன சொல்ல? அவளுடைய பதில நல்ல கவனிங்க. அதற்கு அவள் எண்ணெய் அல்லாமல் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். ஒன்றுமில்லை. இவளும் சொல்லியிருக்க முடியும், ஒன்றுமில்லை. ஏற்கனவே கடன்பட்டு கிடக்கிறா, நத்திங், ஒன்றும் கிடையாது. இது சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன்றும் இல்லைப்பா, யாராருக்கிட்ட ஒன்றும் இல்லை என்கிட்ட. ஆனால் அவள் அந்த வார்த்தையை சொல்லவில்லை, மாறாக இருப்பதை, தன்னிடத்தில் இருப்பதை, நல்ல கவனிங்கள், தன்னிடத்தில் இருப்பதை என்ன, ஒரே ஒரு குடம் அதை டிக்ளேர் பண்ணுறா பாரு. அதான் அவருடைய இருதயம். சீஷர்கள் கூட நடந்த, இயேசுவோட நடந்த சீஷரோட இருதயத்தையும் பாருங்க, இந்த விதவினுடைய இருதயத்தையும் கொஞ்சம் உற்று கவனியுங்கள். இந்த இருதயம் என்ன சொல்லுது? என்னிடத்தில் ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான், அது அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. இது உண்மையை சொல்லுகிறார். அதை எலிசா, அதில் அவர் பிரியப்பட்டார். ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடாது, ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை உண்மையை சொல்லிவிட்டாய் அல்லவா, நான் உன்னை பாராட்டுகிறேன். ஏதாயிலும் தானே கேட்டார் இயேசு, எல்லாத்தையும் கொடுன்னு கேட்கல, ஏதாயிலும் தானே கேட்டார். உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி எலிசா கேட்ட பொழுது அந்த ஒரு கூட எனக்கு ஜஸ்ட் என்னது, பெரிய ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு கூட என்னது, என்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒரு மேட்ராக கொண்டு வந்து விட்ட சொல்லணும் அவசியமா இல்லைப்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அந்த விதையோட அந்த 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 ஆத்தும அறிவை பாருங்கள். அவளுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குல்லவா, அந்த இருதயத்தின் அறிவு, ஆத்மான அறிவு, அந்த ஆவின் அறிவை பாருங்கள். என்னிடத்தில் என்ன இருக்கு? ஒரு குடம் வேண்டும். அவர் சொல்றார், எலிசா அப்படின்னு சொல்லி, நீ போய் என்ன பண்ணு, உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் போய் அநேக வெறுப்பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து எல்லாத்திலும் அந்த எண்ணெயை, இந்த ஒரு கூட எண்ணெய் பத்தில அதை வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். பக்கத்தில் வை என்றார். நல்ல கவனிங்கள், இது இப்போ எலிசா சொல்கிற வார்த்தை. விதவைட்ட சொன்னார், அப்போ ஏமா நீ சீக்கிரம் போ, அதை பாத்திரங்கள், அயல் வீட்டில் போய் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வா, அதை ஊற்று அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வெளிப்படையாக சொல்லவில்லை, பர்டிகுலராக சொல்கிறார். நல்ல கவனிங்கள், என்ன சொல்கிறாரு? அயல் வீட்டில் போய் பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாரிடத்துல அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி நீ வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டி இந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் கவனிங்கள். நீ என்ன பண்ணுற? அயல் வீட்டு போய் பாத்திரம் வாங்கிட்டல, வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்ட சொல்ற. என்னங்க ஒன்றும் புரியலையே, கதவை பூட்டு. இங்கே நடக்கிற அற்புதங்கள் ரொம்ப பெருசாக ஒன்று தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. கவனிச்சு பார்த்தீங்களா? உள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்கும், எலிசாவுக்கு தெரியும். நீ கதவை பூட்டிக்கப்பா, உன் வலது கை செய்வதை இடது கை அறியாதிருக்கு. ஆமென். இந்த லாக்டவுனுக்குள்ள நிறைய நன்மை செய்கிறாங்க, நல்ல காரியம் அநேகர் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் செய்கிறோமா? நாங்களும் செய்கிறோம். இதெல்லாம் போட்டு நாங்கள் வெளிப்படுத்துறது கிடையாது, அது பெரிய பிரபலப்படுத்துறது கிடையாது. இன்றைக்கி சோஷியல் மீடியா நிறைய இருக்குது. ஒரு 2 கிலோ கடலை பருப்பை கொடுத்தா உடனே ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு 4 அரிசி கிலோ அவங்க அரிசி கொடுத்தா அது ஒரு பெரிய பேஸ், எல்லாம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்காது, அவங்க விருப்பம். அது
இருப்பார், பிரபலப்படுத்துவார். நாங்கள் அதை செய்து விட்டோம், இதை சாதித்து விட்டோம் என்று சொல்லி எல்லாம் நிறைய பண்ணுற நல்ல இருதயங்கள் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குது. கடந்த நாளில் கூட ஒரு சகோதரருக்கு ஒரு சின்ன உதவி செய்தேன் நான். அவர் கஷ்டப்பட்டவர், ஒரு இவாஞ்சலிஸ்ட். அவர் இந்த நேற்று காலை என்னிடத்தில் பேசும் பொழுது, பாஸ்டர் அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் கொடுத்ததை நான் என்ன பண்ணேன், 2 குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த 2 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துட்டேன். இவங்களுக்கு ஒரு 500, அவங்களுக்கு ஒரு 500. பாருங்க, அவரும் கஷ்டப்படுகிறார், அவரும் கஷ்டப்படுறாரு, அவருக்கும் தேவை. ஆனால் என்னை காட்டிலும் அதிக கஷ்டம் கொடுத்துட்டேங்கிறாரு. பட் இதை சொல்லக்கூட இப்போ நீங்கள் பேசுனதை நான் சொல்கிறேன். மறைமுகமாக இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க, மறைமுகமாக செய்திருக்கிறாங்க. ஆனால் சில பிரஸ்தாவத்திற்காக சில, இப்போ நம்ம அதுக்கு வேண்டாம், பிரஸ்தாவம் வேண்டாம், புகழ்ச்சியெல்லாம் ஒன்று வேண்டாங்க. கதவை பூட்டி, ஆமென், கவனிக்க வேண்டியதெல்லாம் கதவை பூட்டி. அடுத்து பாருங்க, எல்லாத்தையும் வார்த்து வை என்று சொல்லி. அப்போது கதவை பூட்டுவதற்கு முன்பாக உன்னோட பிள்ளைகளை உள்ளே அழைத்து கொண்டு போ. ஏப்பா இந்த அற்புதம் செய்வதற்கு கொண்டு அயல் வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்தல, ஏப்பா எல்லாத்தையும் ஊற்று சொல்லியிருக்கலாம் எலிசா. ஆனால் அங்கே பாருங்க 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாருப்பாங்க. முதல்ல கதவு இன்னும் அறைக்குள்ளே போய் பிள்ளைகளுடன் வாச்சு. எதுக்குங்க பிள்ளைகளுடன்? பிள்ளைகள் அங்கே தேவை. நல்ல கவனிங்கள், இதை நான் அதிக விளக்கலாம், அதுக்குள்ள நேரம் இப்போ இல்லை. எந்த பெற்றோர்களோடு எப்பொழுது பிள்ளைகள் இருக்கணும், எது நடந்தாலும் சரி. ஒரு 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 கர்த்தருக்கு பயந்த குடும்பம், கர்த்தருடைய குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், பிள்ளைகள் பெற்றோர்களோடு வாசமாக இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு வாசமாக இருக்கணும். இந்த ஐக்கியம் தேவை. பிள்ளைகள் ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம். இன்னும் அவங்க எங்கே போனா தெரியாது, என்ன பண்ணிவிடு தெரியாது. இவர் ஒரு பக்கம் ஊழியம் ஒரு கூட்டணி. பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு அறிவு, பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்த இருந்துக்கிட்டே இருக்கணுங்க, இருந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பார் ஊழியம், இந்த அம்மா எங்கேயோ ஓடிட்டு இருக்கான், பிள்ளை ஒரு பக்கம், என்ன ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது, ஒரு கனெக்ஷன் இருக்காது, என்னமோ. ஊழியம் அப்படி இல்லைங்க. ஊழியம் என்பது குடும்பம், ஃபர்ஸ்ட் திங் குடும்பம், ஃபேமிலி. உடனே தூர இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒருத்தன் வேலை செய்ய அங்கே போயிருப்பாங்க, அது தப்பு கிடையாது. பட் இந்த கம்யூனிகேஷன் எங்கே இருந்தாலும் அந்த குடும்பம் அங்கே இருக்கணும். ஒரு ஊழியத்துக்கு வரதா இருந்தால் அந்த குடும்பம் அங்கே வரணும். இந்த குடும்பம் அது ரொம்ப முக்கியங்க, அதை கவனிக்கணும். நம்ம நிறைய காரணம் பாயிண்ட் அவுட் பண்ணணும், சும்மா அப்படியே போயிட முடியாது. நம்ம இப்போ நான் ஒரு இடத்துக்கு என்னை அழைக்கிறேன்னு சொன்னால் நான் சில நேரம் எல்லா நேரம் என் மனைவியை கூட்டு போக முடியும், என் பிள்ளைகளெல்லாம் கூட்டி போக முடியாது. ஆனால் பிள்ளைகளோடு போகுது ரொம்ப சிறப்பு, என் குடும்பத்தோடு போகுது ரொம்ப சிறப்பு. நான் மட்டும் அதை விரும்பவில்லை, மற்றவர்கள் அதை விரும்புவார்கள். பரவாயில்ல பாருங்கள், பாஸ்டர் குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க, வெரி குட். இது உங்கள் பிள்ளைகளா? குட். இங்கே நிறைய பேருக்கு யார் போகும் தெரியவே தெரியாது, வாட்டுக்கு போய் சுற்றிட்டு இருப்பான். இவர் போகும் போய் பிள்ளைகளோட ஒரு ஐக்கியம், குடும்பத்தோட ஒரு ஐக்கியம் எப்பொழுதும் அவசியங்கிறது. இது வேதம் இதை வலியுறுத்துகிறது. வேதம் இதை வலியுறுத்துகிறது. பிள்ளைகள் அது மட்டுமல்லாமல் இப்போ நடக்க போகிற அற்புதத்தை இந்த பிள்ளைகள் பார்க்கிற, நல்ல கவனிங்கள், பிள்ளைகள் பார்க்கிறார்கள். பெற்றோருடைய காலத்திற்கு பிறகு யார் சாட்சி, யார் அடையாளம்? இந்த சந்ததி தான். இந்த சந்ததி சொல்லும், கவனிங்கள், இந்த சந்ததி சொல்லும், எங்கள் அப்பா அவர் தேவனுக்கு பயந்தவர், இறந்துட்டாரு, நாங்கள் கடன்பட்டு போயிட்டோம், ஆனால் எங்களை கர்த்தர் விடவில்லை. உன் பிள்ளைகள் ஒலிய மர கன்றுகளை போலும் போல பந்திய சுற்றிலும் அமர்ந்திருப்பார்கள். அந்த பிள்ளைகள் தான் சாட்சி. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய், உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், நீங்க போய் சேர்ந்துருவீங்க. யார் உங்களுக்கு அடையாளம், யார் உங்களுடைய ஊழியத்துக்கு சாட்சி? உங்கள் பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகள், எங்கள் அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அப்பா யாரும் கஷ்டப்பட்டு கடன் கொஞ்சம் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா நான் தெய்வ பயத்தோடு தான் இருந்தாங்க, ஆனால் எங்கள் கர்த்தர் கைவிடவில்லை, எங்கள் கடலெல்லாம் தீர்ந்தது, ஒரு தீர்க்கதரிசி வந்தார், இப்படியெல்லாம் செய்தார். அவர்கள் தான் சாட்சி, பிள்ளைகள் தான் சாட்சி. அதனால பிள்ளைகளோடு உள்ள போய் கதவை பூட்டிக்கோ. ஒரு குடும்பம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீ அந்த காரியத்தை செய்யுங்கிறார் எலிசா. கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அது சொன்னபடி பார்க்கிறார். பெரிய அற்புதம் நடக்குது. இப்போ உடனே எல்லா பாத்திரம் நிறைஞ்சிட்டு, இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், கவனிங்க, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள்.
விளையாண்டா இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்க. வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இயேசு கேட்கிறார், ஏதாகிலும் உண்டா? ஒன்றுமில்லை. எண்ணெய் நின்று போயிற்று. ஆசீர்வாதம் நின்று போயிற்று. அருமையானவர்களே, முதலாவது உங்கள் தாளந்துகளை கொடுங்கள். இரண்டாவது உங்கள் பொருட்களால், உங்கள் காணிக்கைகளால் கர்த்தரை கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் ஒன்றுமில்லை என்று சொல்லாதீங்க. ஒருபோதும் சொல்லாதீங்க. கர்த்தர் நம்முடைய தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். உங்கள் பொருட்களாலும் உங்கள் காணிக்கைகளாலும் கர்த்தரை கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். எப்பொழுது அந்த பாத்திரம் இல்லை, ஒன்று இல்லை என்று சொன்னால் அப்படி என்னாச்சா? எண்ணெய் நின்று போயிற்று. ஒருவேளை பாத்திரம் வந்துக்கிட்டே இருந்தால் எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். அல்லது இரண்டாவதாக பொருட்களாலும் உங்களுடைய எல்லா விளைவின் பலங்களும் அவரை கனம் பண்ணுங்கள். Never say that I have nothing. Never say that I have nothing. கர்த்தருடைய காரியத்திலே ஒருவதும் சொல்லாதீங்க. அது நம்முடைய ஆசீர்வாதத்தை களவாடிவிடும். ஆமென். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். கனியை அவர்கள் அதை புசிப்பார். விரும்புகிறவர்கள் அந்த கனியை புசிப்பார். அல்லேலூயா. சற்று நேரம் கடந்து மூன்றாவதாக சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல எதை கொடுக்கணும்? முதல்ல எதை கொடுக்கணும் ஆண்டவருக்கு? தாளந்துகளை. கவனிக்கிறீங்களா? ரைட், சந்தோஷம். தாளந்து நமக்கு கொடுத்த தாளந்துகள் 5,000 இருக்கட்டும், 2,000 இருக்கட்டும், 1,000 இருக்கட்டும். ஊழியம் செய்வதில் உற்சாகம். தாளந்துகள். ஊழியம் செய்யல நான் சோர்ந்து போகக்கூடாது. ஜெபிப்பதிலே சோர்ந்து போகக்கூடாது. ஒரு ஊழியம். நற்செய்தி அறிவிப்பில் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு ஊழியம். இதுதான் மினிஸ்ட்ரி. உற்சாகத்தோடு. ரெண்டாவதாக நம்முடைய பொருட்களால் நம்ம எவ்வளோ ஆசிர்வதித்திருக்கிறார் ஆண்டவர். பொருட்களாலும் காணிக்கைகளாலும் அவரை எல்லா விளைவின் பலனாலும் அவரை நாம் கனம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக வாசித்து முடிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். மூன்றாவது சொல். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம். ஆமென். பேசலாம். அதில் அந்த வசனத்தை மட்டும் வாசிப்பேனா இஷ்டம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கவனிங்கள். அந்த கிதியோனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே வசனத்தை மட்டும் நான் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நீங்கள் இதை நான் வாசி நேரம் எடுக்க விரும்பாமல் சம்பவத்தை நான் சொன்ன நமக்கு தெரியும். அவன் ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் கிதியோனை. சரி, நியாயாதிபதியின் காலத்தில் அங்கே மீதியான் என்ற ஒரு பெரும் சாதி அடிக்கடியாக வந்து கொள்ளை கொண்டு போவார்கள். இஸ்ரவேல் மேல் பாவாங்க, இதுக்கு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போவாங்க. அது வந்து அவளை அதாவது அவளை எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மீதியானியரை இப்பொழுது கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? கிதியோனை. யார் இந்த கிதியோன்? அவன் ஒரு எளியவன். வேதம் சொல்லி நீங்கள் வீட்டில் வாசிங்க. அப்புறம் அவன் மனாசை குடும்பத்தில் மிகவும் எளியவன். நான் சும்மா அங்கங்கே நின்று போராடிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்கப்பா. ஆனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு என்ன சொல்கிறார் பாருங்கள், கவனியுங்கள். என்ன சொல்கிறார்? எப்பா கிதியோனே, நான் உன்னை தெரிந்து கொண்டு இந்த மீதியானை முறியடிக்க உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன். கொஞ்சம் கூட உனக்கு விளங்குற புரியல. என்னையா எனக்கு யுத்தத்தை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது மீதியானியரையா? அது பெரிய பலத்த ஜாதி ஆகிட்டு நான் சும்மா அப்படி ஓரமாக உட்காந்து போராடிச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒருபோதும் சொல்லாத நீ அப்படி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கு, நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கிறது. சொல்கிறார் 16 கர்த்தர் நான் உன்னோட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் இம்பாசிபிள். நல்ல கவனிங்கள். இது முடியாத காரியம், இதெல்லாம் நடக்காத காரியம். வேற ஆளை பாருட்டார். யாரு? கிதியோன். வேற ஆளை
பாருங்க, இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கவனிங்கள். இவன் அடையாளத்தை தேடுகிறான். நல்ல கவனிங்க. நீ என்னப்பா நீ கத்தருங்கிறீங்க, நான் எப்படி நம்ப முடியும்? ஏன்னா நீ சொல்கிற காரியம் சம்திங் இம்பாசிபிள். அப்போ வந்துட்டு அந்த கற்பாறையிலேருந்து அந்த பலி பொருளை வைக்கிறான், அங்கேருந்து பாறையிலேருந்து அக்னி வருகிறது, பட்சிக்கிறது. ஆமாம் கர்த்தருடைய தூதன் தான், ஓகே ஆமாம் அப்படி சொல்கிறான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை முழுமையாய் வரவில்லை. திரும்பி கர்த்தரை அவன் சோதிக்கிறான். வேதம் தான் சொல்கிறது 6, 7, 8 சோதிக்கிறான். எப்படி? ஆண்டவரே இன்னும் நான் ஐ வாண்ட் கன்ஃபர்மேஷன். என்ன தெரியுமா? நான் இங்கே வந்துட்டு ஒரு தோலை வைப்பேன். அப்போது காலையில் எழுந்து பார்க்கும்போது பூமியெல்லாம் என்ன பண்ணணும்? தோல் நனைஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் காய்ந்திருக்கணும். அப்படியாப்பா? சரி. கவனிங்கள், கர்த்தர் ஒருவனை அழைத்தார் என்று சொன்னால் அவனை எப்படியாவது இந்த அழைப்புகள் கொண்டு வர என்ன வேணாலும் அவருக்கு கீழ்படிவார். நமக்கு அவன் என்ன வேணாலும் கேட்பார். ஏன்னா உன்னை அவர் அழைக்கிறார் என்று சொன்னால் எப்படி வேணாலும் அவர், அது அவருடைய திட்டம். அந்த அழைப்பு அவ்வளோ உன்னதமானது. சரி, அதுபடி செய்தார் அவர். சரிப்பா அப்படிங்கிறார். காலை அணிச்சு பார்க்குறான், தோல் நனைஞ்சிருக்கு, பூமியெல்லாம் காஞ்சிருக்கு. அவனுக்கு இன்னும் அந்த நம்பிக்கை வரல. இன்னும் இல்லை. ஆண்டவரே நீங்கள் கோவப்படாங்க. இன்னொரு முறை, 3ஆவது முறை இப்போ என்ன பண்ணால், தோலை நான் வைப்பேன், தோல் நனைஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும். சாரி, செகண்ட் திங், தோல் காஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் பனியாக இருக்கணும். இப்போ தோல் காஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் பனியாக இருக்கணும். முதல்ல தோல் நனைஞ்சிருக்கணும், பூமியெல்லாம் காஞ்சிருக்கணும். இப்படி சொல்கிறான் தலைகளை. அதற்கும் கர்த்தர் கேட்குறாரு, சின்ன பிள்ளைய போல கேட்குறாருங்க. சரிப்பா கிதியோ, ஓகே அக்செப்ட். அடுத்த நாள் காலையில் பார்க்குறேன் அப்படியே இருக்குது. அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை வருகிறது. சரி ஆண்டவரே, ஐ ஒபே, நான் கீழ்ப்படுகிறேன். நல்ல கவனிங்கள். 3வது காரியம், நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது கீழ்ப்படிதல். சும்மா அவரை போட்டு கேள்விகள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடாது. கிதியோன் கேட்டால் விட்டுருங்க அவனை. பட் நாம் எவ்வளவோ அவரை கீழ்ப்படிதல், உடனடியான கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் புறப்பட்டு வருகிறதா, கீழ்ப்படியணும். ஊழியக்காரத்தில் ஒரு வார்த்தை வருகிறதா, கீழ்ப்படியணும். அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார்ப்பா. நோ, கர்த்தருடைய பிரதிநிதி ஊழியக்காரர்கள். அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நீ கேட்கணும். அது உனக்கு ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல். இந்த இத்தனை அடையாளங்களுக்கு பிறகு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடி 22,000 பேர் வராங்க. அதிலும் பாருங்க, ஒரு செலக்டட் 300 பீப்புள்ஸு அவர்களை வைத்துக்கொண்டு நீ யுத்தத்திற்கு போ என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிந்து போகிறார். ஆனால் அந்த யுத்தம் என்ன தெரியுமா? ஆயுதம் என்ன தெரியுமா? எக்காலம், வெறும் பானை, தீவட்டி. நல்ல கவனிங்கள். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் வெறும் பானையை வச்சு எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்யும். அலையிலே சொல்லுவோமா? இப்போ இதை ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிடலாமா? பக்கத்தில் பார்த்து, நீ கர்த்தருக்கு சரியாக கீழ்ப்படிந்தால், வெறும் பானை தான் இருக்கும், ஆனாலும் பெரிய அதிசயங்களை பார்ப்போம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய பாருங்க. அந்த மீதியான் பெரிய ஜாதி. வெறும் எக்கடத்தை ஊதுனா டபாட்டி பானையை உடைக்க சொல்கிறார், உடைக்கிறான். உள்ள தீவட்டிகளும் அவன் பாருங்கள். அந்த வசத்தை வாசித்து முடிக்கலாம். அங்கே பாருங்கள், நீதிமொழி 7 நியாயர்கள் 7:22 நான் வாசிக்கிறேன். 300 பேரும் எக்காலங்களை, அது 22,000 கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நாய் போல நக்கிற 300 பேர் எனக்கு போதும். 300 பேர் எக்காலங்களை ஊதுகள். கர்த்தர் பாளையம் ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சோரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எப்பொழுது என்ன பண்ண இவன்? 3 படைகளின் மனுஷனும் எக்காலங்களை ஊதி அந்த வெறும் பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடதுகளில் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சத்தமிட்டவள. கீழ்ப்படிதல் மிக அவசியங்க. இந்த நாளில் நல்ல கவனிகள். நம்முடைய இருதயத்தில் மறைந்து கிடக்கிறதை நாம் காண வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டாம். இது தேவன் விரும்புகிற அறிவு. அது என்ன பண்ணுவான்? கர்த்தர் எப்படி தான் ஜீவனையே பிதாவின் சித்தத்தின்படி கொடுத்தது போல நம்மையும் கொடுப்போம், அதற்கு ஆயத்தமாக இருப்போம் என்று சொன்னால், தேவன் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவன் நம்ம அதை புதைச்சி வைக்க முடியாது. அதாவது 1 கொரிந்தியர் 2:9 வாசி முடிச்சலாம். 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 அதனுடைய பின்பகுதியை மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 1 கொரிந்தியர் 2:9 அதனுடைய பின்பகுதியை மட்டும் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நானே வாசிக்கிறேன் பாருங்க. ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை,
காது கேட்கவில்லை. யாருக்கு? தேவன் தமிழ் அன்புகளுக்கு. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட், எவ்ரிதிங் இஸ் அரேஞ்ச்டு ஃபார் அஸ். எல்லாம் இருக்குங்க. நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய மூளை அறிவுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம், மாம்ச அறிவுக்கு இடம் கொடுக்கிறோம், மனுஷ அறிவுக்கு இடம் கொடுக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பின்னாலே குறித்து ஒன்றும் போட்டு கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துடு, அவரே உன்னை ஆதரிக்கிறவர். உன் கால்களை தள்ளாட விட்டார். எவ்ரிதிங் வாஸ் அரேஞ்ச் ஃபார் யூ. உன்னை அழைத்த பொழுதே கர்த்தர் உனக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், உனக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீ அதை பயன்படுத்து கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. உன் பொருட்கள் மேல் கண்களை வைக்காதே, மற்ற எல்லா கண்களை பதிக்காதே. அதை முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்க முந்திக்கொள். ஒரு குட எண்ணெய் தான் கொடுத்துரு, அவருக்கு குடங்கள் நிரம்பும், ஆமென். ஆசீர்வாதங்கள் பெருகும். ஹல்லேலூயா. ஆமென். கொடுத்துரு, இலக்க ஆயத்தமாயிரு. போன வாரத்துடைய கண்டினியூஷன் தான் இது. மூன்றாவதாக கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முதலாய் ஒப்புக்கொடு, முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. சோதித்து பார்க்காதே, இது கர்த்தருடைய வார்த்தையான்னு சொல்லி கிதியோனை போல சோதிக்காதே, ஒப்பு கொடுத்துரு. அது அன்னைக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. எவ்வளோ ஊழியங்கள், எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ வசனங்கள், எத்தனை வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது முன்பாக. இன்னும் அவரை போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டாம். தைரியமா கண்களை மட்டும் கீழ்ப்படிவோம். everything will be provided for you. amen. Amen. Hallelujah. Hallelujah. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அப்பொழுது நம் நிலைமையை கர்த்தர் நமக்கு விளங்கச் செய்வார். எல்லாம் வெளியே போயிடும். ஒரு வெற்றியுள்ள ஜீவிதம் வாழும். Amen. கர்த்தர் நல்லவர். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த 3 காரியங்கள் மீண்டும் சொல்லுங்க. the first thing என்ன செய்யணும்? தாளந்துகளை அவருக்காக கொடுத்துடணும். என்ன கொடுத்துருக்கிற? 5னா 5, 3னா 2னா 2, 1ல. ரெண்டாவதாக உன் பொருட்கள், காணிக்கைகள், முதற் பலன் எதுவோ, அது விளையின் பலன் எதுவோ, அது முதற் பலனா முந்த அவர் கொடுக்க பழகிக்கொள். தேர்ட்லி என்னது? அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படியா. வெறும் பானை தான் ஆயுதம். என்னங்க வெறும் பானை? எனக்கு இவ்வளோ பெரிய மீதியானியரை வெறும் பானையை கொண்டு ஜெயிக்க முடியுமா? தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். நீ ரொம்ப போட்டு பழகிக்குள்ள, யுத்தத்துக்கு பழகி, நான் இப்படி இருந்தால் தான் நான் வண்டியை ஓட்ட முடியும், நான் அப்படி இருந்தால் தான் என் பிள்ளைகளை வாழ வைக்க முடியும், இப்படி இருந்தால் தான் எதிர்காலம். சும்மா போட்டு மூளைக்கு அதிகம் செலவு பண்ணாதே. வெறும் பானை தான். he can do it. தேவனாலும். ஹல்லேலூயா. ஆமென். உன் இருதயத்தில் கடைசி அந்த வசதி வாசிலாமா? உபாகம் 2:8 வாசிடலாம். உபாகம் 2:8 வாசிப்போம். வாசித்து முடிச்சால எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் 2:8. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். நம்முடைய இருதயத்தில் நாம் அறிய வந்து விடுவோம்னு சொன்னார். அது ஒரு பெரிய ஜெயம். இட்ஸ் அ பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய கொடை, அது ஒரு பெரிய மகாபரிய ஈவு. அதற்கு சும்மா அதை வந்து அவளை இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. நான் சொன்னபடி நான் என் இருதயத்தோடு நான் அறிவதுன்றது அவ்வளோ ஈஸியில். நான் எதுனா சாக்க போச்சதை மறைக்க, அதான் we are a human being, மாம்சரத்தமும் தான். ஆனால் அதற்கு என்ன வேணும்னா, நான் இந்த அனுபவங்களை சொன்னேன். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக தன் ஜீவனை கொடுத்தது போல நாமும் கொடுக்க இந்த நாளில் இருப்போம். கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுவார். நம்முடைய இருதயத்தில் நாம் அறிந்து கொண்டு ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க தேவன் உதவி செய்வார். எல்லாரும் எழுந்திருப்போமா? கண்களை மூடுவோம். பிரைஸ் பீ டு லார்ட். அல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. எல்லாம் செபிக்கலாம். அந்த நாளிலே நான் அந்த ஜெப வேளையிலே நான் அதை ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் செபிக்கிறேன். என்னுடைய சகோதரர் காளிதாஸ் அவர்கள் சின்ன ஒரு விபத்திலே சிக்கி பெரிய அளவிலே ஒரு பாதகம் இல்லாவிட்டாலும் சில காயங்கள் மகனுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த மட்டும் பெரிய ஆபத்திலிருந்து மகனை விலக்கி காத்த தேவனுடைய மேலான கிருபைக்கான எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகனை நீ ஆண்டவரே எல்லா பாதகங்களுக்கும் நீ தப்புவித்தீரே, பெரிய ஆபத்துக்கும் நீ தப்புவித்தீரே. இது மட்டும் நீ தாங்கினபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனோடு நம்முடைய கிருபை இருப்பதாக, காத்து நடத்துவீராக. வருகிற நாட்களிலே உம்முடைய ஆண்டவரே பிரசன்னம்
இப்பொழுதும் மகனோடு இருந்து அவனை ஆட்கொள்ளும்படியாக ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். நன்றி இயேசு. அதுபோல் பாஸ்டர் தேவதாஸ் அவர்களும் நல்லபடியாக அந்த ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் முடிந்து அவர்கள் வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். கொஞ்சம் மேஜர் ஆப்ரேஷன் தான், ஆனாலும் தேவனுடைய கரம் கூட இருந்து இந்த ஒரு பெரிய ஆபத்து இல்லாமல் பொல்லாப்பு இல்லாதபடி சுகத்தோடும் சுகபத்திரத்தோடும் வீடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். வீட்டில் தான் இருக்கிறார்கள். அவளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். அவளை தொடர்ந்து நல்ல சுக பலன், நல்ல எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பலனையும் கர்த்தர் மகனுக்கு கொடுத்து தொடர்ந்து ஊழியத்திலே மகனை இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கர்த்தர் எடுத்து ஆண்டவரை மகனை ஆண்டவர் வழி நடத்தும்படியாக நாங்கள் கர்த்தர் மகனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாங்கி தப்புவித்து வழி நடத்தி நன்மை செய்கிற கர்த்தர் ஆண்டவரை அருமையான பிள்ளைகளோடும் ஊழியரோடும் தேவன் இருந்து வழி நடத்தும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கலாம். அதுபோல் நம்முடைய ஜெபி சொன்னது போல், அறிவிப்பில் சொன்னது போல் பாரதி உடைய திருமண ஆண்டு, அதற்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசிரியத்து அவருடைய கணவருக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை தந்து இந்த குடும்பம் தழைக்க செழிக்க இன்னும் அநேக ஆண்டுகள் கர்த்தருக்குள்ளே சாட்சிகளாக இந்த குடும்பமாக அவர் ஜீவிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த நேற்றைய தினத்தில் நாகராஜனுடைய எபினேஸ்வர் நாகராஜனுடைய அந்த 40வது பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்கள். அதை கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக 40 ஆண்டுகள் சொன்னபடி நாம் செய்தியில் கேட்டபடி 40 ஆண்டுகள் நடத்தின தேவன் இந்த 40 ஆண்டுகள் மகனையும் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் மகனை இன்னுமாய் தாங்கி தப்புவித்து பலப்படுத்தி இன்னும் அநேக ஆண்டுகள் கர்த்தருக்குள்ளே பலனடைந்து கர்த்தர் கொடுத்த ஈவுகளுக்காக நன்றி சொல்லி தேவனோடு இன்னும் அதிகமாய் நடந்து வளர்ந்து செழித்து நல்ல கனிதரும் விருட்சங்களாக இருக்கத்தக்கதாக இந்த குடும்பத்தையும் மகனையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாத கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை அருமையான மகனோடும் குடும்பத்தோடு நிறைவாக இருப்பதாக. அதுபோல் நம் பிரசாந்துடைய திருமண காரியங்கள் ஜூன் 1ஆம் தேதிக்காக ஜெபித்தோம். சகலம் நேர்த்தியாக நடந்தேறும்படியாக பிள்ளைகளோடு தேவ கிருபை அந்த குடும்பத்தாரோடு 2 குடும்பத்தோடு நிறைவாக இருக்கும்படியாகும் கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுபோல் பலகீனமான ஒவ்வொருவருக்காகவும் வியாதிப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். யாவரோடு தேவ கரம் இருந்து தப்புவித்து வழிநடத்தி எதிர்க்கப்பட்ட நாட்களிலே கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அவருக்கு தரும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அதுபோல் மெய்யான ஒளி திருச்சபை உடன் ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். யாரோடு தேவ பிரசனம் இருக்கட்டும். யாவனை கர்த்தர் தாங்கி தப்புவித்து பலப்படுத்தி வழி நடத்துகிறாக. நன்மை கிருபை தொடரட்டும். யாவரும் மேலும் தேவனுடைய அனுகூலங்கள் அனுக்கிரங்கள் நிறைவாக இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே மக்க நன்றி. இன்னும் ஆண்டவரே அநேகர் சபையில் திருமண காரியங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி பிறந்த நாளை காணொலி இருக்கலாம். அவளுக்காக செபிக்கிறோம். யாரோட உடைய கிருபை இருந்து ஆண்டவரை சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தில் இந்த வழிபாட்டு தலங்கள் திறக்க கர்த்தர் சீக்கிரம் அதுக்கு முன்னே கூட திறக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்து நாங்கள் ஒரு விசை கூட ஆண்டவரை நாங்கள் யாவரும் ஆண்டவரை அந்த பிந்தின ஆலயத்தின் மகிமையை நாங்கள் காணத்தக்கதாக முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்படியாக நாங்கள் யாவரும் கூடி சபையில் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு ஆராதிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது மன்றாடுகிறோம். ஆசீர்வதித்து ஆளுகை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் அன்யோன்யமும் சமாதானமும் என்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் அந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய ஆராய்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் விசேஷித்தமாய் தங்கி தாவரிப்பதாக. ஆமென். ஆமென். Hallelujah. 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 God bless you. Praise the Lord.